அனைவருக்கும் வணக்கம். எஸ்டர்டே வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் நமக்கு வந்து ஹியரிங் வந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் என்னாச்சு, அப்டேட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் கமெண்டில் கூட ரிப்ளை பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும். ஏன்னா எனக்கு அஃபிஷியலாக எந்த இதுவும் வரல. ஸோ லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு நம்ம கேஸு. ஸோ அதனால் டீட்டெயில் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சின்ன அப்டேட் தான். என்ன அப்படின்னா, நேற்று வந்து நிறைய கேசஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கேஸும் வந்து நேற்று லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு ஹியரிங்க்கு. பட் என்ன அப்படின்னா, நேற்று பார்த்த கேஸில் வந்து பாதி இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கேஸ் வந்து அவைலபிளாக ஹியரிங்க்கு ஆகலை. அதனால் இப்போ ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமிடியேட்லி ஆஃப்டர் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இந்த வீக்கில் வராது, பட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளது கேசஸ் வந்து ஹியரிங் கண்டிப்பாக வரும். அதுக்கான டேட் வந்து இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணலை. டேட் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சின்ன அப்டேட் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அது என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, என்னோடய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27th வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து ஹியரிங் இருக்குது. அந்த 4000 வேக்கன்சி ப்ளஸ் நமக்கு பேப்பர் 2 குளறுபடிக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க. பட் நம்ம மெயின் கேஸுன்னு பார்த்தோம்னா இந்த மதுரை கேஸ் தான். ஸோ இதை லீட் பண்ணி தான் அது வருங்கிறனால நம்ம மேபி வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே 24, 25 2 டேட்டில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹியரிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோட கணிப்பு மட்டும்தான். நான் உங்களுக்கு உறுதியான டேட் வந்ததுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்.